ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். கடந்த வாரத்திலே ஒரு நாள் இரவு நான் வேதத்தை படிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை அதை என் இருதயத்தை ரொம்ப டச் பண்ணுச்சு. அப்போ நான் யோசித்தேன், ஒருவேளை இந்த வாரத்திலே நான் செய்தி கொடுக்கிறதா இருந்தால் இந்த வார்த்தையை குறித்து பேச வேண்டும் என்று என் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினேன். ஆவியானவர் என் இருதயத்தில் அதை குறித்து அதிகமாய் இடைப்பட்டார். விசேஷமாய் நான் யோசிச்சுக்கிட்டே வந்தேன், கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறாரே, இந்த வார்த்தை வர்ஷிப் டைம்லையோ அல்லது சங்கீத பகுதியிலையோ அது வெளிப்படுமா என்று நான் யோசிக்கும் பொழுது வர்ஷிப் டைமில் கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார். அது ஒரு பாடலாகவே பாடினார்கள். அந்த பாடலில் இருக்கிற ஒரு சில வரிகளை குறித்து தான் நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். அந்த வரிகளை பாடும் பொழுது எனக்கு ஆவியில் ரொம்ப பெரிய சந்தோஷம். கர்த்தர் இந்த நாளிலே இதை பேச போகிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஏனென்றால் நான் என்ன செய்தி எடுக்க போகிறேன் என்று வர்ஷிப் பண்ணுறவங்க யாருக்கும் தெரியாது. ஆனால் என்னுடைய ஆவிலே ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் இந்த நாளில் இதை பேச போகிறார். சங்கீத பகுதியிலும் ஒரு சில வார்த்தைகள் வந்தது. எனவே தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம எல்லாரும் செவி கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 112 6வது வசனம். சங்கீதம் 112:6. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுக்க விரும்புகிறேன். நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். ஹல்லேலூயா. யாருங்க அந்த நீதிமான்? ஹல்லேலூயா. நீங்க தான் அந்த நீதிமான். உங்களை குறித்து தான் வசனம் எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்கு? நீதிமான் என்றென்றைக்கும். இன்னைக்கு மட்டும் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, சந்தோஷமா இருக்கும் போது மட்டும் இல்ல, நன்மை வரும்போது மட்டும் இல்ல, என்றென்றைக்கும், forever and ever. Hallelujah. Righteous will never be shaken. என்றென்றைக்கும் அவன் அசைக்கப்படாதிருப்பான். பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பீர்கள். Hallelujah. உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, நான் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பேன். ஏனென்றால் நான் கர்த்தருடைய வலது பரிசத்திலே நான் விற்றிருக்கிறேன். என் பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார், நான் அசைக்கப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பனை மரத்தை பார்த்துருக்கிறீங்களா? பயங்கர காற்று வரும், அப்படியே அசைகிற மாதிரி தெரியும். ஆனா வேர் பற்றி ஸ்ட்ராங்கா இருக்கும். அது அசைக்கப்படாதபடிக்கு, பிடுங்கப்படாதபடிக்கு, விழுந்து விடாதபடிக்கு அது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மாதிரிதான் கர்த்தர் சொல்றாரு, புத்தி உள்ளவன் மணல் மேல வீட்டை கட்ட மாட்டான். he will build his house upon the rock. கண்மலையின் மேல் அந்த வீடை கட்டுவான். அவன் புத்தி உள்ளவன். ஹல்லேலூயா. ஒரு பெருங்காற்று வீசிற்று, பெரும் மழை பொழிந்தது, ஆனாலும் அந்த வீடு அசைக்கப்படாதிருக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவன் கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறான். நீங்களும் நானும், இந்த சபையார் யாவரும் கிறிஸ்து என்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்மளுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறபடியினால் போராட்டங்கள் வந்தாலும் யாரும் அசைக்கப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் யாரும் அசைக்கப்பட்டு போவதே இல்லை. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தர் பேசுவீராக. நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்புவீராக. உடைய வார்த்தைகள் எங்களை உருவாக்கட்டும். உடைய வார்த்தையினால் எங்களை கவர் பண்ணுவீராக. எங்களுடைய இருதயம் உடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கட்டும். வார்த்தை என்ற மழையை பொழிந்து எங்கள் இருதயத்தை குளிர பண்ணி உமக்குள்ளே வேரூன்றி கனி கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் போது ஆர்வமா இருக்கணும். ஹல்லேலூயா. சோர்ந்து போய் உட்கார்ந்து கேட்க கூடாது. வசனத்தை ரிசீவ் பண்றதுக்கு அப்படியே ரெடியா இருக்கணும். உங்க இருதயத்தை திறந்து
நீங்க ரெடியா இருக்கிறதுனுடைய வெளிப்பாடு தான் இந்த அல்லேலூயா ஆமென்லாம். ஹல்லேலூயா. நீதிமான் அசைக்கப்படாது இருப்பான். இந்த அசைக்கப்படாது இருப்பான்ற பாயிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த நீதிமானை குறித்தும் அவனுடைய நீதியை குறித்தும் கொஞ்சம் உங்களுக்கு வேத வசனத்தின்படி காண்பித்து கொடுத்து விட்டு பின்பு இந்த அசைக்கப்படாது இருக்கிற காரியத்திற்குள்ளே போக விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த நீதிமான் என்கின்ற காரியத்தை குறித்து பல குழப்பங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. பலவிதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. எனவே அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு நம்ம கொஞ்சம் நீதிமானாய் மாறிட்டு நீதியில நம்ம கொஞ்சம் ஸ்திரப்படுத்திட்டு அப்புறம் அந்த அசைக்கப்படாது இருக்கிற வார்த்தையை கொஞ்சம் நம்ம பிடிச்சுக்குவோம். ஹல்லேலூயா. சோ வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க போதும். ஹல்லேலூயா. யாருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நாம் பாவிகளாயிருந்தோம், பாவச்சேற்றில் கிடந்தோம், பாவத்தை விரும்பினோம், பாவத்தை ருசி பார்த்தோம், பாவத்திலே பழகினோம், பாவம் நமக்கு பிடித்திருந்தது, பாவத்திற்கும் நம்மை பிடித்திருந்தது. அதனால் மரணத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ற புரிதலே இல்லாமல் இருந்தோம். ஆனால் இந்த பாவத்தினால் வரக்கூடிய விளைவுகள் இருந்தும் பாவம் கொடுக்கக்கூடிய மரணத்திலிருந்தும் தேவன் நம்மளை நீங்களாக்கும்படி யாரோ ஒருவர் மூலியமாய் சுவிசேஷம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டு யாரோ ஒருவருடைய ஜெபத்தின் மூலியமாய் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் அன்பு வைத்தபடினால் அந்த ஊழியக்காரனையோ அல்லது அந்த சுவிசேஷகரோ யாரையோ somebody else, hallelujah, உங்களுக்கு அனுப்பி இந்த வார்த்தைகளை கொடுத்து நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும்படியான அந்த சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தபடினால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தீர்கள். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. சோ இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்து அவருடைய பிள்ளையாகும்படிக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்து உங்க வார்த்தையினாலே அவரே ஜீவனுள்ள தேவன் என்று அறிக்கையிட்டு நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றீர்கள். ஹல்லேலூயா. ரட்சிப்பை பெற்றீர்கள். அந்த ரட்சிப்பை பெறும் பொழுது என்ன நடந்தது என்றால் கிறிஸ்து இயேசு நமக்காய் சிலுவையிலே ரத்தம் சிந்தினாரே, அந்த ரத்தத்தினாலே உங்களுடைய பாவங்கள் யாவும் கழுவப்பட்டு அந்த ரத்தத்தை நீங்கள் உடையவர்களாய் மாறினபடினாலே நீங்கள் உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எப்பொழுது அந்த இரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டீர்களோ அன்றைக்கே நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். யாருக்கு முன்பதாக? தேவனுக்கு முன்பதாகவும் சாத்தானுக்கு முன்பதாகவும். ஹல்லேலூயா. ரெண்டு பேருடைய பார்வையில நீங்கள் நீதிமான்களா இருக்கிறீர்கள். இதுல என்ன ஒரு வித்தியாசம்னா நீங்கள் நீதிமான் ஆகுனதில் அவருக்கு சந்தோஷம், இவனுக்கு கடுப்பு. ஹல்லேலூயா. ரெண்டு பேருக்கும் முன்னாடியும் நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? நானு இவ்வளோ பாவத்தை செஞ்சிருக்கிறேனே, ஏன்னா குறித்து ஒரு பெரிய புத்தகமே எழுதலாம், பாவம் பண்ணதை குறித்து ஒரு பெரிய புத்தகமே எழுதலாம். அவ்வளோ வண்டி வண்டியா எல்லாத்தையும் வச்சிருந்தான், அவ்வளோ விதமான அந்த சர்டிபிகேட்ஸ் அவன் ரெடி பண்ணி வச்சிருந்தான். இவன் பாவி என்று முத்திரை கொடுத்து அந்த தேவனுக்கு முன்பதாய் நம்மை குறை சாட்டுவதற்கு ஏராளமான பேப்பர் அவன் ரெடி பண்ணி, டாக்குமெண்ட் அவன் ரெடி பண்ணி வச்சிருந்தான். அஃப்கோர்ஸ் நாமும் அந்த பாவத்தில் இருந்தோம், உண்மைதான். ஆனால் என்றைக்கு இயேசுவை விசுவாசித்தோமோ அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரித்தது. ஹல்லேலூயா. நம்மளை நீதிமானாக்கினபடினால் அன்றைக்கு கர்த்தர் என்ன செய்தார் என்றால் நமக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருந்த அந்த கையெழுத்தை கர்த்தர் குலைத்து, அவன் எழுதி வைத்திருந்த பத்திரங்களை குலைத்து, அவன் எழுதி வைத்திருந்த டாக்குமெண்ட்ஸை குலைத்து, தேவன் இனி ஒருபோதும் நம்மை பாவிகளாக பார்க்காமல் நம்மளை நீதிமான்களாகவே பார்க்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஹல்லேலூயா சொல்லுவோமா? அவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இப்படிதான் நம்ம நீதிமான் ஆக்கி இருக்கிறோம். உங்க கிரியையினால் அல்ல,
நீங்க ஏதோ 10 பேருக்கு சாப்பாடு போட்டதுனால அல்ல, நீங்க ஏதோ 4 பேருக்கு நன்மை செஞ்சதுனால அல்ல, நீங்க ஏதோ 4 பேருக்கு அன்னதானம் போட்டதுனால அல்ல, நீங்க ஏதோ கோயில்ல வந்து காணிக்க போட்டதுனால அல்ல. இதை எதை செய்தாலும் உங்களுடைய ஆத்துமா பரிசுத்தமாகாது. உங்களுடைய ஆத்துமா பாவ கரையிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் அந்த இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டால் ஒழிய உங்களுடைய ஆத்துமாவில் உள்ள கரைகள், அது அழுக்கு, அது போகவே போகாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு மட்டும்தான் உங்களுடைய பாவங்களை கழுவுவதற்கு வல்லமை இருக்கிறது. மனுஷகுமாரனுக்கு மட்டும்தான் பூமியிலே மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அவருடைய கிருபையினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் அவருடைய கிருபையினால் என்னாக்கப்பட்டிருக்கிறோம்? இது அவர் கொடுத்த கிருபை, அவர் கொடுத்த கிருபை. இந்த நீதி யார் கொடுத்தது? அப்ப நமக்குள்ள இருக்கிற அநீதியை கழுவி அதை வாஷ் அவுட் பண்ணி வெளியில எடுத்து போட்டு அவருடைய நீதியை இப்ப நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ தேவன் நம்மளை பார்க்கும் பொழுது இயேசுவாக தான் நம்மளை பார்ப்பார். அதனாலதான் உங்களை மகனே மகளே என்று அழைக்கிறார். இரத்தத்தினால அவருக்கு நாம் சொந்தமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆனால் ஆங்கிலத்திலே இந்த நீதிமானாக்கப்பட்டிருக்கிற இந்த வேர்டுக்கு ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னன்னா ஜஸ்டிஃபிகேஷன். என்னவா? ஜஸ்டிஃபிகேஷன். அது என்ன ஜஸ்டிஃபிகேஷன்? நீதிமான் என்ற வார்த்தைக்கு ரைட்ஷியஸ் அப்படின்ற வேர்டு தான் கொடுத்திருக்கணும். ஆனா ஜஸ்டிஃபைட், யூ ஆர் ஜஸ்டிஃபைட் பை த பிளட் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நீங்கள் அவருடைய இரத்தத்தினாலே மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய இரத்தத்தினாலே குற்றவாளி கூண்டிலே குற்றவாளியாக இருக்க வேண்டிய நீங்கள் நிரபராதியாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். சோ இதற்கு பேர் ஜஸ்டிஃபிகேஷன். யூ ஆர் ஜஸ்டிஃபைட். நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனா டிரான்ஸ்லேஷன்ல அது நீதிமான் என்று போடப்பட்டிருக்கு. ஆஃப் கோர்ஸ் அது நீதிமான் என்கிற அந்த வார்த்தை, அந்த ஒரு சர்டிபிகேட்டை பரலோகம் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா பாயிண்ட் என்னன்னா இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டு தேவன் நம்மளை நீதிமான் என்று அழைக்கவும் செய்திருக்கிறார். அந்த நீதிமான் என்கின்ற அந்த கேட்டகரியில அல்லது நீதிமான் என்கிற அந்த பாயிண்ட்ல நம் நிலை நிற்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நீங்க நிலை நிற்கிறீர்களா? நீதிமான் ஆக்கப்பட்டது உண்மை, ஆனால் நீதியில் நிலை நிற்கிறீர்களா என்பது பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆமா தானே? ஆமாமா இல்லையா? நிறைய பேர் இங்கதான் தடுமாறுகிறார்கள். நான் இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், நான் நீதிமான் தான். ஆண்டவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டதோடு அவருடைய ப்ராசஸை நிறுத்தல, இரத்தத்தினால் கழுவப்படுறதுல தான் அவருடைய ப்ராசஸையே ஸ்டார்ட் பண்றாரு. புரியுதா உங்களுக்கு? அவருடைய வேலையவே அங்கதான் தொடங்குகிறார். அவர் நீதிப்படுத்துகிற வேலையவே அங்கதான் ஆரம்பிக்கிறார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரத்தத்துல கழுவப்பட்டாலே எல்லாம் ஓவர், எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் அவருடைய கிருபை, எல்லாம் எல்லாம் நோ நோ நோ, அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கதான் என்ன ஆகுது சொல்லுங்க? அங்கதான் என்ன ஆகுது? அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளை நீதிக்குட்படுத்துகிற வேலை அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ஹல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க. ஆண்டவர் அழுக்காய் இருந்த நம்மளை பரிசுத்தமாக்கி மீண்டும் அதே மாதிரி இருந்துக்கன்னு அப்படியே உலகத்துல விட்டுறாரா? சொல்லுங்க. நம்மள குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ் போட்டு அழகாக்கி மீண்டும் போய் குப்பையிலே விளையாடுறான்னு நம்ம அம்மா நம்மள சொல்லிடுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? அழுக்குல குப்பையில விளையாண்டுட்டு வர, மண்ணுல விளையாண்டு சேறு சகதியில விளையாண்டுட்டு வந்த, இப்ப தலையிலேருந்து கால் வரைக்கும் சட்டை ட்ரௌசர் எல்லாம் என்ன ஆயிருச்சு? சேராயிருச்சு, அழுக்காயிருச்சு. இப்ப வீட்டுக்கு வந்தோடனே அம்மா என்ன பண்ணுவாங்க? வந்தோடனே என்ன செய்வாங்க? 2 அடியை போடுவாங்க. அதுதான் கரெக்டான அம்மா. 2 அடியை போட்டு, யாராங்க போக சொன்னதோனிய இப்படியாடா சேட்டை பண்ணுவேன் அப்படின்னு 2 அடியை போட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஆமா. ஆனா நம்ம ஏசப்பா அப்படி இல்லை. அவர்கிட்ட போன உடனே முதல்ல அடிக்கல, அவர் முதல்ல கழுவினாரு. 2வது அதே மாதிரி போகும்போது தான் அடிப்பார். அவர் கொஞ்சம் லேட்டா அடிப்பாரு. நம்ம அம்மாக்கள் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க? எடுத்தோடனே அடிச்சிருவாங்க. அவ்வளவுதான். அதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை.
முதல்ல 2 அடி, அப்புறம் நம்மளை குளிப்பாட்டி சீராட்டி பாராட்டி ட்ரெஸ் போட்டு பவுடர் அடிச்சு இன்னும் என்னென்ன மேக்கப்லாம் பண்ண முடியுமோ உங்க பிள்ளைக்கெல்லாம் பண்ணி விட்டு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? திரும்பியும் அதே மாதிரி போய் விளையாடுறான்னு சொல்லுவீங்களா? அம்மாக்கள் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? புக்கு நோட் எடுத்து படி. நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பேசவில்லை என்றால் கல்லுகள் கூப்பிடும். தம்பி சொல்லிட்டாப்ல, என்ன புக்கு நோட்டை எடுத்து படி, வீட்டில் உட்காரு, நான் கொடுக்குற ஸ்நாக்ஸை சாப்பிட்டு இங்கேயே இரு. ஃப்ரெண்ட்ஸு எங்கேயாவது ஊர் சுத்தின வெளுத்து விட்டுருவேன். ஏன் அப்படின்னு கேட்டா, நீ மீண்டும் அழுக்காயிரக்கூடாது. நீ என்ன ஆயிடக்கூடாது? அழுக்காயிரக்கூடாது. உலகத்தில் இருக்கிற அம்மாக்கள் அப்பாக்களே இப்படி யோசிக்கும் பொழுது பரம தகப்பன் இப்படி விட்டு விடுவாரோ? சொல்லுங்க, பரம தகப்பன் நம்மளை விட்டு விடுவாரோ? அப்போ உங்களை ரத்தத்தினால கழுவி, அவர் ரத்தத்தினால சும்மா கழுவுலங்க, ஏதோ ரத்தத்தை எடுக்கிறது இன்ஜெக்ஷன் போட்டு சரண் எடுத்து அப்படியே நம்ம மேல போடல. அந்த ரத்தம் சிந்தப்படுவதற்கு எவ்வளவு பாடுபட்டார், வேதனைக்குள்ள போனார் என்று நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த கல்வாரி பாடுகள்னாலதான் ரத்தமே சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து உங்களை காப்பாத்தி இருக்கிற உங்களை கழுவின பிறகு மீண்டும் என்ன பண்ணு, அப்படியே இருந்துடுன்னு சொல்லிடுவாரோ? இல்ல, அவர் ரத்தத்தினாலே கழுவின பின்பு வேற ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஹல்லேலூயா. போதும், கொஞ்சம் கவனிங்க. இயேசு யாரோட பேசுறாரு? நிக்கோதேமு. நிக்கோதேமு ஒரு நியாயசாஸ்திரி, ஒரு பெரிய லீடர், ஒரு பெரிய பரிசேயன், பைபிள் ஸ்காலர், பைபிள் டீச்சர், ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்க பெரிய பணக்காரன். அந்த நிக்கோதேமு வேதத்தை நல்லா படிச்சவன். வசனம் என்ன இருக்குதோ அப்படியே பார்த்து 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 அதன்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மனுஷன். ஆனா அவனுக்கு இருதயத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கிறதை அவனே உணர்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறதை பார்த்து, இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவராக தான் இருக்க வேண்டும், இவரோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிக்கோதேமு அறிந்து, மற்ற பரிசேயர்கள் மற்ற நியாயசாஸ்திரிகள் இயேசுவை வெறுத்தாலும் இவனோ இயேசுவை ஆழத்திலே நேசித்தான். ஹல்லேலூயா. எனவே தனிமையில் பார்க்க பிளான் பண்ணி தனிமையில் போய் இரவு நேரத்தில் இயேசுவோடு பேசும் பொழுது இயேசு நேரடியா பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். இங்க பார்ப்பா நிக்கோதேமு. நிக்கோதேமு அப்படியே ரொம்ப அப்படியே அழகா பாயிண்ட் அப்படியே ஆரம்பிக்கிறான். இயேசுக்கு அதை சுத்தி வளைச்செல்லாம் பேசல, நேர பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. என்ன பாயிண்ட்டுக்கு வந்துட்டாருன்னா, ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான். தெரிஞ்சுக்கோ நிக்கோதேமு அப்படின்ட்டாரு. ஹல்லேலூயா. இட் மீன்ஸ் வாட்? நீ ஜலத்தினால நீ என்ன பண்ணணும்? நீ பிறக்க வேண்டும். ஞானஸ்தானத்தின் மூலியமாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, பரிசுத்த ஆவியானவரால் நீ வழி நடத்தப்பட வேண்டும். நீ வழி நடத்தப்பட்டால் மட்டும்தான் தேவராஜ்யத்திற்கு நேரா போக முடியும். நீ வெறும் பைபிளை மட்டும் படிச்சு இதன்படி நடக்கணும் நீ தீர்மானம் பண்ணி நீ பண்ணாலும் தேவராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் உன்னை வழி நடத்த முடியும். ஹல்லேலூயா. எனவே நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீ பிறக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய சத்தியத்தை அங்க போட்டார். ஹல்லேலூயா. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நீதிமானாக்கப்பட்டது ஜலத்தினாலே, ஞானஸ்நானம் எடுத்ததன் மூலியமாக, இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள், மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் அதோடு நிறுத்தவில்லை. கர்த்தர் தமது பரிசுத்த ஆவியை உங்களுக்குள் அனுப்பி உங்களை என் நீதியின் வழியில் நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பெந்தேகோஸ்தே திருநாள் என்றால் எதை சொல்லுவோம்? நம்ம பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதை குறித்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவத்தை குறித்து நான் பேசுவோம் இல்லையா? நீங்கள் யூதர்களிடத்திலே போய் பெந்தேகோஸ்தே திருவிழா, பெந்தேகோஸ்தே என்றால் என்ன என்று கேட்டீர்கள் என்றால் அவர்கள் வேறொன்றை சொல்லுவார்கள்.
என்ன சொல்வார்கள் என்றால், முதலிலே கர்த்தர் சீனாயின் மலையிலே அக்கினியிலே இறங்கி வந்து அங்கே மோசேயை அழைத்து எங்களுக்காக அவருடைய வார்த்தையை கொடுத்தாரே, அதுதான் அவர்களுக்கு பெந்தெகோஸ்தே. ஹல்லேலூயா. அது உண்மைதான், அது அவர்களுக்கு பெந்தெகோஸ்தே. அதே நாள் அன்றைக்கு தான், அதே பெந்தெகோஸ்தே நாள் அன்றைக்கு தான் கர்த்தர் 120 மேலே, அந்த அப்போஸ்தலர்கள் மேலே, அந்த 120 மேலே, அந்த மேல் வீட்டாரில் கூடியிருந்த ஒவ்வொருவர் மேலேயும் அக்கினியாய் இறங்கி வந்தார். அக்கினியாய் இறங்கி வந்தோனையும் அவர் அமைதியாய் இருக்கவில்லை, அவர்களை பேச வைத்தார், அவர்கள் வாயிலே வார்த்தைகளை போட்டார். அன்றைக்கு மோசேக்கு அக்கினியிலே இறங்கி வந்து கற்பலகையிலே வார்த்தையை கொடுத்தார். இங்கே 120 மேலே அக்கினியிலே இறங்கி வந்து வாயிலே நாவலே வார்த்தையை போட்டு இருதய பலகையிலே கர்த்தருடைய வசனத்தை எழுதினார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறார் என்றால், தேவனுடைய வார்த்தையின்படி, அவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய நியமங்களின்படி, அவருடைய கற்பனைகளின்படி நாம் நடந்து அவருக்கு பிரியமான வழியில் நடக்க வைத்து நம்மளை நீதிமானாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் முதல்ல மன்னிக்கப்பட்டவனாய் இருந்தோம், அதோடு தேவன் நிறுத்த விரும்பவில்லை. நம்மளை என்னவாய் மாற்ற விரும்புகிறார்? நீதிமானாய் மாற்ற விரும்புகிறார். எப்படி நீதிமான மாறணும்? இந்த வேதம் முழுக்க அநேக கட்டளைகள், கற்பனைகள் இருக்கு. இது மனுஷன் எழுதின கற்பனை இல்லை, மனுஷனுடைய சுயநலத்திற்காக எழுதப்பட்ட கற்பனை அல்ல. ஏதோ ஒரு குரூப் வாழ வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் மேல திணிக்கப்பட்ட கற்பனை அல்ல. பூமியில பறந்த அத்தனை மனுஷர்களும் ஏகமாய் கெட்டு போறீங்க, உங்க சுய எண்ணத்தினாலே கெட்டு போறீங்க. நீங்கள் பிழைக்கும்படிக்கு, தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்புவிக்கும்படிக்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கும்படிக்கு, தேவனுடைய பார்வையில நீங்கள் விலையேற பெற்றவர்களாய் மாறும்படிக்கு, தேவனுடைய வழியில் நடக்கிறவர்களாய் மாறுங்கள் என்று தேவன் நமக்கு ஏராளமான கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டை விட்டுருங்க, புதிய ஏற்பாட்டில் கற்பனைகள் இருக்குதா இல்லையா? நீங்க சொல்லுங்க. கட்டளைகள் இருக்குதா இல்லையா? நியமங்கள் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. நான் பழைய ஏற்பாட்டை பத்தி பேசினா தான் பிரச்சனையாகும். நான் விட்டுருங்க, பழைய ஏற்பாட்டே விட்டுருவோம். புதிய ஏற்பாட்டில் கட்டளைகள், கற்பனைகள், பிரமாணங்கள் இருக்குதா இல்லைங்களா? அதையெல்லாம் நம்ம செய்யணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. செய்யணுமா வேண்டாமா? செய்யணும். ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு அது பிடிக்கிறது இல்ல. இன்னைக்கு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது பிடிக்கிறது இல்ல. புதிய ஏற்பாட்டினாலே ஒரே வார்த்தை கிருபை, எல்லாமே கிருபை, கிருபை, கிருபைன்னு போய் இந்த கட்டளைகள், நியமங்களை நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை சகல சத்தியத்தின்படி தான் வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் தேவ கட்டளைகளுக்கு நேராக தான் இழுத்துட்டு போவாரே தவிர, நீ எப்படி வேணாலும் இருந்துக்க, என் கிருபை உன்னை மூடிக்குன்னு ஒரு நாளும் கர்த்தர் சொல்றதாகவே பைபிள்ல இல்ல. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னைக்காவது இப்படி சொல்லியிருக்கிறாரா? உன் விருப்பம்படி இருந்துக்க, நீயாவே இருந்துக்க, உன்னை வந்து கிருபை மூடிக்கும், என்னைக்காவது உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இதை சொல்லி இருக்கிறாரா? அப்ப என்னதான் சொல்றாரு பரிசுத்த ஆவியானவர்? நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துறார். வேற என்ன பேசுறாரு? நியாயத்தை குறித்து பேசுறார். அப்புறம் என்ன பேசுறாரு? கட்டளைகளை குறித்து பேசுகிறார், அதை நடக்க வைக்கிறார். அப்படி நடந்து 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 நடந்துதான் நீங்கள் தேவனுடைய பார்வையிலையும் மனுஷருடைய பார்வையிலையும் நீதிமான்களாய் மாறுவீர்கள். இந்த நீதிமான் தான் அசைக்கப்படாது இருப்பான். ஹல்லேலூயா. இந்த நீதிமான் தான் என்ன பண்ண மாட்டான். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 1:6. எந்த இருவரும் சொல்லுங்க. பரவாயில்ல, சூப்பர். சகரியா எலிசபெத். கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக. அப்போ இவங்க எப்படிப்பட்டவர்களா நடந்திருக்கிறாங்க? நீதி உள்ளவர்களா. எதனால நீதின்னு அந்த பேர் வாங்கினாங்க? சகல கற்பனையின்படியேயும் நியமங்களின்படியேயும்
குற்றமற்றவர்களாய் நடக்க வைத்து நடந்து தேவனுக்கு முன்பதாக இப்ப எப்படி ஆயிருக்காங்க? ஹல்லேலூயா. கொஞ்சம் லிசன் பண்ணுங்க, கொஞ்சம் பிராக்டிக்கலா கொஞ்சம் பேசுவோம். கவனிக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்ட பின்பு நமக்குள்ள குறைகள் இருந்துச்சா இல்லையா? சொல்லுங்க, இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. ஆபிரகாம் நீதிமான் என்று அழைக்கப்பட்டான். அவன்கிட்ட குறை இருந்ததா இல்லையா? அப்புறம் எப்படி ஒரு குறை உள்ளவனை எப்படி கர்த்தர் நீதிமான்னு சொல்றாரு? யோபு 1ஆம் அதிகாரத்திலேயே யோபுவை குறித்து நீதிமான்னு கர்த்தரே சொல்றாரு. ஆமாவா இல்லையா? சன்மார்க்கன், நீதிமான், உத்தமன், குற்றமற்றவன். ஹல்லேலூயா. அப்போ இந்த யோபு எங்கேயாவது தவறு பண்ணாம இருந்தானா? யோபின் புத்தகத்தை எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? ஒரு பாயிண்ட்ல கர்த்தரே கேட்டுட்டாரு, நீ என்ன நீதிமானான்னு கேட்டுட்டாரு. நீதிமான் அவர் தான் சொன்னாரு. ஆனா அவரே என்ன பண்ணிட்டாரு? ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், குறையில்லாத மனுஷர்கள் யாருமே. அதை ஒத்துக்கிறீங்களா? இப்படி கேள்வி கேட்கிறேன், நான் குறையுள்ள மனுஷன்னு நீங்க ஒத்துக்குவீங்களா? உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கங்க, பிராக்டிக்கலா பேச போறோம். ஏன்னா இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட சில காரியங்களை உணர்த்த விரும்புகிறார். அதனாலதான் இன்னைக்கு நான் ரொம்ப டீப்பரா போகாம நான் கொஞ்சம் இப்படி வர ஆரம்பிச்சேன். ரட்சிக்கப்பட்ட பின்பு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், மன்னிக்கப்பட்டோம். ஆனால் மாற வேண்டிய நிறைய குணாதிசயங்கள் நிறைய இருக்கு, மாறணும். இப்ப அதுக்கு தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு தான் நீங்க ஆவியானவர் அதிகமா நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவருடைய வழி நடத்துதல் நம்மளுக்கு அதிகமா நமக்கு தேவை. ஆவியானவருடைய அபிஷேகத்தை அதிகமா விரும்புங்க. அதுக்கு தான் நம்ம பெற்றுக்கொள்றோம். இப்ப ஆவியானவர் என்ன செய்வார்னா, நமக்குள்ள இருந்து வசனத்துக்கு நேரா தான் நடத்துவார். எதுக்கு நேரா நடத்துவாரு? வசனம் இப்படி இருக்கு சொல்லிருக்கு சிஸ்டர், நீங்க அப்படி நடங்கண்ணா, எனக்கு ஆவியானவர் சொல்லிட்டார், நீங்க சும்மா இருங்க. வசனம் இப்படி சொல்லிருக்கிற பிரதர், நீங்க வந்து எனக்கு கர்த்தர் சொப்பனத்துல பேசிட்டார், நீங்க சும்மா இருங்க. என்றைக்குமே ஆவியானவர் எதை பற்றி தான் பேசுவார்? வசனத்தை பற்றி தான் பேசுவார். வசனத்துக்கு நேரா தான் இழுப்பார். அதனால சில பேசிக்கான விஷயத்தை ஆவியானவர் நமக்குள்ள இருந்து சொல்லி கொடுப்பார். ஆனா சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக பைபிளை எடுத்து படின்னு சொல்லுவாரு. ஏன் பைபிளை எடுத்து படின்னு சொல்றாரு? ஏன்னா இது அவர் கொடுத்த வார்த்தை. நான் உனக்காக ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கிறேன், நீ என்ன பண்ணு, அதை எடுத்து. தேவன் ஆவியானவர் என்றைக்குமே ப்ராப்பரா ஆர்டரா அந்த கரெக்டான அந்த லைன்ல தான் நம்மளை கொண்டு போவார். என்னைக்குமே இந்த ஷார்ட்கட் ஆவியானவர் யூஸ் பண்ணவே மாட்டார். நீ பைபிளே படிக்க தேவையில்லை, நான் உனக்குள்ள எல்லாம் பேசுறேன்னு ஆவியானவர் ஒரு நாளும் சொல்லவே மாட்டார். சொல்ல மாட்டார் தானே? உங்களுக்கு அது தெரியும் தானே? அப்ப ஆவியானவர் எதுக்கு நேரா தான் நம்மளை புஷ் பண்ணுவாரு? வசனத்தை எடுத்து அந்த வாஞ்சையை முதல்ல கொடுப்பார். ஆவியானவர் வந்த உடனே என்ன கொடுப்பாரு? சொல்லுங்க, என்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. என்ன கொடுப்பாரு? அந்த வசனத்தை படிக்கணும்ன்ற ஒரு பெரிய வாஞ்சை. அந்த வாஞ்சை இல்லாம பைபிளை படிச்சு வேஸ்ட். அது வந்து திருக்குறள் படிக்கிற மாதிரி இதையும் படிச்சுட்டு போக முடியாது. திருக்குறள் இது சொல்லிக்கு, பைபிள் ரெண்டுலயும் ஒன்னா தானே இருக்கு. இது வந்து ஆவியானவருடைய வழி நடத்துதலின் படி நீங்க படிக்கல. திருக்குறள் வேற, கர்த்தருடைய வசனம் வேற. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஆவியானவர் வசனத்தை ஆழமா படிக்க வைப்பார். படிக்க வைத்து அதற்கப்புறம் என்ன செய்வாரு? இந்த வசனத்தின் படி பார்த்தா, மகனே உனக்குள்ள இந்த பிரச்சனை இருக்கு, யூ ஹாவ் டு சேஞ்ச் இட், நீ இதை என்ன செய்யணும்? மாத்திக்கணும் அப்படின்னு வசனத்தை படிக்க வைத்து அந்த உணர்வை கொடுத்து நம்மளை மாற்றுவதற்கு நமக்குள்ள இருந்து என்ன பண்ணுவார்? இப்போ பேசுவார். அந்த உந்துதல் கொடுப்பார், அந்த உணர்வை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த உணர்வு உந்துதல் எத்தனை பேருக்கு வந்திருக்கு பைபிள் படிக்கும் போது? ஹல்லேலூயா. வரணும், கட்டாயம் வரணும்.
வரலன்னா பிரச்சனை. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் அதையும் கொடுத்துட்டார், உணர்வை கொடுத்துட்டாரு, இந்த குணத்தை மாத்திக்க சொல்லிட்டாரு. வசனம் இப்படி இருக்குது, இதன்படி இருந்தா அது தேவ ராஜ்யத்துக்கு விரோதமான காரியம், தேவனுக்கு விரோதமான காரியம், அது உலகத்தினால உண்டானது, அது மாம்சத்துக்குரியது, அது பிசாசுக்குரியது. எனவே இந்த குணத்தை நான் மாத்தியே ஆகணும். ஆண்டவரும் சொல்லிட்டாரு, வசனமும் சொல்லிருச்சு, புரிதலும் வந்துருச்சு. ஆனா மாற முடியல பாஸ்டர். ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கிறோமா? எல்லாம் புரியுது, ஆவியானவர் சொல்லிட்டாரு, பைபிள் சொல்லிருச்சு, பாஸ்டரும் அப்பப்ப அதை பத்தி பேசுறாரு, மாறணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன பண்ண முடியல, மாற முடியல, மாத்திக்க முடியல பாஸ்டர். ஹல்லேலூயா. இதற்கு ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, உங்களை பிராக்டிஸ்குள்ள கொண்டு போவார். ஹல்லேலூயா. நீங்க அவர் கையில ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை எப்படி கொண்டு போவாரு? பேசுங்களேன். உங்களை பிராக்டிஸ் பண்ணுவாரு, பழக்கப்படுத்துவாரு. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னைக்கு பைபிளை படிச்சு நாளைக்கே இந்த குணம் மாறுமான்னு கேட்டா நோ, டெஃபினட்டா மாறாது. டைம் எடுக்கும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள உங்களை இழுத்துட்டு போவார், நிறைய அனுபவங்களுக்குள்ள கூட்டிட்டு போவார், நிறைய விஷயங்களை காண்பிப்பார், பார்க்க வைப்பார், நிறைய பண்ண வைப்பார். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா மாறுறத உணர்வீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர்ட்ட உங்களை அறியாமே ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த குணாதிசயம் பிடிக்கலப்பா, எனக்கு இந்த குணத்தை என்னை விட்டு என்ன பண்ணுங்க, மாற்றுங்க. ஆவியானுடைய கிருபை கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றும். நீங்கள் வேறு மனுஷனாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. நான் சிறு வயதில் இருக்கும்போது எனக்கு ஒரு குணம் இருந்துச்சு. அது ரொம்ப பொல்லாத ஒரு குணம். என்ன குணம்னு கேட்டிங்கன்னா, என்னை எங்கள் அம்மா திட்டாங்கன்னா, சத்தமாக பேசிட்டாங்கன்னா, நான் உடனே ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டு அந்த கதவுக்கிட்டே படுத்துக்குவேன். சரிங்களா? ரூம்குள்ளே போய் கதவை சாத்தி அந்த கதவுக்கிட்டே படுத்துக்குவேன். 1 மணி நேரம் ஆனாலும் 2 மணி நேரம் ஆனாலும் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே மாட்டேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் இந்த சேட்டையை நான் பண்ணியிருக்கிறேன். எங்கள் அம்மா வந்து என்னைய கொஞ்சி, என்னைய பேம்பர் பண்ணி, என்னைய கூப்பிட்டால் ஒழிய அந்த இடத்த விட்டு, வசனம் சொல்கிற போது தான் கேட்க மாட்டேங்கிறீங்க, கதை சொல்லும் போது அது கேட்கலாமே. சொன்னால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன். நான் இப்படி, எங்கள் அம்மா எப்படி தெரியுமா, படுத்துக்கடை, அங்கே படுத்துக்கடை, ஒரு பிரச்சனையும் கிடையாது, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. என் பாட்டு பிரச்சனை இல்லாமல் என்ன பண்ணிடுவேன், நான் என் வேலையை முடிச்சிடுவேன். நான் அங்கே என்ன பண்ணு, அங்கேயே படுத்துக்கடை. போனா போகுதுன்னு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து நம்மளை கூப்பிடுவாங்க, நானும் அதுக்கப்புறம் எந்திச்சு போயிடுவேன். நான் இந்த குணம் ரொம்ப பெருகுனுச்சு. செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்கள் ஊருக்கெல்லாம் நான் போவேன். ஊருக்கெல்லாம் போகும்போது, எங்கள் அம்மாச்சி ஊருக்கெல்லாம் போகும்போது யாராவது என்னை திட்டா போதும், உடனே போய் ஏதாவது ஒரு மூளையா பார்த்து என்ன பண்ணிக்கிறது, யார்ட்டையும் பேசுறது இல்லை. அந்த வைராக்கியம் அப்படி இருந்துச்சு பயங்கரமா. அப்போ ஒரு நாள் அப்படி படுத்திருக்கும் போது மற்ற என் வயசுல இருக்கிற மற்ற பிள்ளைகள் விளையாண்டு கொண்டு சிரித்து கொண்டு ஜாலியா இருந்தாங்க. ஆனா என்னால மட்டும் என்ன பண்ண முடியல, என்னை அப்படி பேசிட்டாங்களே, என்னை அப்படி சொல்லிட்டாங்களே. ஹல்லேலூயா. நாட்கள் போனது, வருஷங்கள் போனது. எனக்கு வந்து எனக்கு இது பிடிக்கல, நான் இப்படி இருக்கிறது எனக்கு. ஆனா என்னால மாத்திக்கவும் முடியல. என்னை அறியாமே அதை நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். யார் பண்ணாலும் அதை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். சிறு வயதில் வேதத்தை படித்த ஞாபகங்கள் உண்டு. ஆவியானவர் பேசினார் அப்படின்லாம் எனக்கு ஞாபகம் கிடையாது. ஆனால் எனக்கு சில உணர்வுகளை ஆவியானவர் இந்த சிறு வயதில் எனக்கு கொடுக்க ஆரம்பித்தார். நீ இப்படி இருக்கிறதுனால யூ ஆர் த லூசர், நீ தான் பிள்ளைங்களோட விளையாட மாட்டேங்கிற, உனக்கு தான் அந்த சந்தோஷம் போகுது. மற்றவங்களாம் கவனிச்சு பாரு, உன்னை திட்டினவன் முதற்கொண்டு அத்தனை பேரும் சந்தோஷமா தான் இருக்கிறான். இந்த குணத்தினால பாதிக்கப்படுறது யார் மட்டும்தான்? எனக்கு என்ன கற்பனை, நான் பாதிக்கப்பட்டா என்னை சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு கற்பனை, படணும்னு விருப்பம்.
நீங்களும் பாதிக்கப்பட்டு அதே மாதிரி என் லெவலுக்கு இறங்கி என்கிட்ட பேசணுன்ற எதிர்பார்ப்பு. வெரி பேட், வெரி பேட். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கே இது பிடிக்கல. எனக்கு ஜெபம் பண்ணின பழக்கம், அந்த ஆண்டவர்ட்ட இதை பற்றி ஜெபம் பண்ணினேனான்ற ஞாபகம் இல்லை. ஆனா ஆண்டவருக்கு ஏதோ ஒரு ஆங்கிள் தெரியப்படுத்தினேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு என்ன பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. இதுல எங்க ஹெல்ப் பண்ணுவாருன்னு நான் சொல்றேன். இந்த தவறான குணம் நீங்க முதல்ல தவறுன்னு ஒத்துக்கிட்டாதான் ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாரு. நான் பண்ற அந்த குணாதிசயம், எனக்கு இருக்கிற குணாதிசயம் நான் ரைட்டு நீங்க நின்னுட்டீங்கன்னா ஆவியானவர் பக்கத்திலே என்ன பண்ண மாட்டாரு, வரமாட்டார். எனக்கு ஹெல்ப் பண்ணார், வெளியே வர உதவி செஞ்சார். இன்னைக்கு எப்படி தெரியுமா மாத்தி இருக்கிறாரு? எப்படி தெரியுமா? யார் என்ன பேசினாலும் சரி, முதல்ல போய் பேசுறது நான் தான். யாரு நம்மளை பத்தி என்ன பேசினாலும் சரி, யார் நம்மளை எவ்வளவு திட்டினாலும் சரி, யார் நம்மளை இது பண்ணாலும் சரி. இன்னைக்கு நான் எப்படி எடுத்துக்கிட்டேன், எங்க அப்பா என்னை திட்டினாங்கன்னா, எங்க அப்பாவுக்கு என்னை மட்டும் தான் திட்டுறதுக்கு உரிமை இருக்கு, வேற யாரை திட்ட முடியும்? திட்டிட்டு போட்டோம், அவ்வளவுதான். ஏன்னா எங்க அப்பா, நான் அவரு புள்ள, எங்க அம்மா அவங்க புள்ள, அவங்க என்னை திட்டாம வேற யார் என்னை திட்ட போறா? அவங்க கோபத்தை என் மேல காட்டிட்டு போட்டுமே, நம்ம போய் முதல்ல பேசும். இது இந்த அளவுக்கு கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். இது மாதிரி எனக்கு நிறைய குணாதிசயங்களை ப்ராசஸ்குள்ள கொண்டு போய் எப்படியெல்லாம் மாத்தினார்னு எனக்கு நிறைய குணாதிசயங்களை மாத்தின சாட்சிகள் எனக்கு இருக்கு. ஹல்லேலூயா. நான் ஏன் இந்த சாட்சியை உங்களுக்கு நான் சொல்றேன்? இன்னமும் நம்ம கிட்ட நிறைய குணாதிசயங்களை பிடிச்சு வச்சிருக்கிறோம். நிறைய பேருக்கு நான் பண்றது ரைட். சில பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நான் கோவப்பட்ட கரெக்டான விஷயத்துக்கு தான் பிரதர் கோவப்படுவேன், நான் தப்பான விஷயத்துக்கு என்ன பண்ண மாட்டேன், கோவமே பட மாட்டேன் பிரதர். அப்படி நான் கரெக்டா தான் கோவப்பட்டிருக்கேன், என்னுடைய கோபம் ரொம்ப ரொம்ப சரியானது. இப்படியே பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கோபத்துல பிபி தான் வருமே தவிர ஹாப்பியே இருக்கிறோம் தானே. நம்ம சின்னதா ஏதாவது சொல்லிட்டா போனோம், 2 வருஷத்துக்கு பேச மாட்டோம். இருக்கிறோமா? இருக்கிறோமா இல்லையா? ஒத்துக்கிட்டா ஆவியானவர் உதவி செய்வார். சரிங்களா? நாம் யாரும் நீதிமான்கள் அல்லவே. என்னுடைய கிரியையினால நான் நீதிமான் ஆகவே முடியாது. நான் ரைட்டுன்னு எங்கேயுமே சொல்ல முடியாது, அவர் தான் என்னை மாற்ற முடியும். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்கும் போது ஏதாகிலும் ஒரு குணாதிசயம் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது, இந்த வேதத்துக்கு விரோதமானது ஆவியானவர் உங்களுக்கு இந்த நேரத்தில் உணர்த்தினா, இன்னைக்கு லார்ட் நான் பண்றது தப்பு, எனக்கு நான் பண்றது எனக்கே பிடிக்கல, என்னை மாத்துங்க ஆண்டவரே, என்னை உங்க கையில ஒப்பு கிடைக்கிறேன், உண்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நீங்க ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆவியானவர் அழகாக உங்களை வழி நடத்திட்டு போவாரு, உங்களை நீதிமானா மாற்றுவார். இப்படிதான் சகரியாவும் எலிசபெத்தும் சகல கற்பனைகளின்படி, ஈஸி இல்லைங்க கற்பனையின்படி நடக்கிறது. ஏன்னா மனுஷனுடைய சிந்தைக்கு தேவனுடைய கட்டளைகள் என்னைக்குமே எதிராக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ மனுஷனுடைய சிந்தனையிலிருந்து தேவனுடைய கட்டளைக்கு ஏற்ற மாதிரி என் மைண்டை மாத்துறது அவ்வளவு ஈஸி கிடையாது. சகல கற்பனைகளின்படி நடக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. 10ல் 4 ஈஸியா பண்ண முடியும், 6 கஷ்டமா இருக்கும். ஆனாலும் வசனம் இருக்குது, சகல கற்பனைகளின்படினா 4 ஈஸியா இருக்கிறத பண்ணிட்டாங்க, ஆனா 6 ஈஸியா இருக்கிறத பண்ண முடியல, பண்ணணும்னு வாஞ்சித்தாங்க. ஹல்லேலூயா. கஷ்டம்தான், ஆனா ஆவியானவர் உதவி செய்து ஒவ்வொன்றா மாத்தினாரு. கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். சகரியா எலிசபெத் நீதிமான்கள், சகரியா எலிசபெத் நீதிமான்கள். சகரியா எலிசபெத் கர்த்தர் மட்டும் சாட்சி கொடுக்கல, மக்களும் சாட்சி கொடுக்கிறாங்க. அவர் தேவாலயத்துக்குள்ள போயிட்டு ஊமையா வெளியே வராரு. தேவாலயத்துக்குள்ள போயிட்டு வாய் பேசாத ஊமையா வெளியே வராரு. ஊமையா வெளியே வந்ததை பார்த்தா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? மக்கள் அன்னைக்கு நீங்க இருந்திருந்தீங்கன்னா, அந்த ஊழியக்காரன் ஊமையா இருந்தா என்ன நினைச்சிருப்பீங்க?
இவர் வாயில ஏதோ உருட்டி இருக்கிறாரு, ஏதோ பொய் சொல்லி இருக்கிறாரு, இவர் ஏதோ வாயில ஆண்டவருக்கு விரோதமா பேசுகிறார், அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஊமையாக்கிட்டாரு, அடைச்சிட்டாரு அப்படின்னு நம்ம எல்லாம் என்ன பண்ணிருப்போம்? நம்ம சொல்லிருப்போமா? சொல்லிருக்க மாட்டோமா? நிச்சயமா சொல்லிருப்போம். ஏன்னா நம்ம வாய் அப்படி. ஹல்லேலூயா. ஆனா மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? சகரியா எலிசபெத்தை பார்த்து, இவர் ஏதோ ஒரு தரிசனத்தை கண்டிருக்கிறார், அதனாலதான் இவர் அமைதியா வந்திருக்கிறாரு, இவர் நீதிமான், இவர் நீதிமான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற யாரும் சொல்ல வேண்டாம், உங்களை பற்றி நீங்க சொல்ல முடியுமா நீங்க நீதிமான்னு? நீங்க சர்டிபிகேட் கொடுப்பீங்களா? இன்றைக்கு ஆவியானவர் உங்களை நீதிமானை மாற்றுவதற்கு உதவி செய்வார். இப்படிப்பட்ட நீதிமான்கள் என்றைக்கும் அசைக்கப்படுவதே இல்லையா? ஹல்லேலூயா. நான் வேகமா சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். டக்கு டக்குன்னு அந்த 3 வசனங்களை மட்டும் நான் வாசிட்டு நம்ம முடிக்கலாம். சங்கீதம் 118:6 வாசிங்க. சங்கீதம் 118:6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கவனிங்க, கவனிங்க. இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் யாரோ ஒரு குரூப்போட நம்ம இசைந்திருப்போம், யாரோ ஒரு குரூப்போட எதிர்த்து தான் நிற்போம். யாரோ ஒரு குரூப் நமக்கு சாதகமா இருக்கும், கண்டிப்பா ஒரு குரூப் நமக்கு விரோதமா தான் இருக்கும். உலகத்துல வாழ்ற வரைக்கும் மனுஷன் நிமித்தம் நமக்கு போராட்டங்கள் உண்டு. நீ நல்ல பரிசுத்தமானா இருக்கிறதுனால, நீதிமானா இருக்கிறதுனால எல்லாரும் உங்ககிட்ட சாந்தமா பழகவே மாட்டாங்க. நீ ஆவில நல்ல பலன் கொண்டு ஆண்டவருக்குள்ள நல்ல வளர்ந்து நல்ல திடமா நீங்க எழும்புனீங்கன்னா ஆமானும் எழும்புவான். ஹல்லேலூயா. நல்ல ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் வளர்ந்தால் நேபுகாத் நேச்சரை போல மனுஷன் எழும்புவான். நீ படிக்கிற ஸ்கூல்ல, நீ படிக்கிற காலேஜ்ல, நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்துல கண்டிப்பா தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் மனுஷ கூட்டங்கள் எழும்பதான் செய்யும். சரிங்களா? அங்கெல்லாம் ஏன் பாஸ்டர் போறீங்க, எங்க வீட்டிலே இருக்கு பாஸ்டர்ன்றீங்களா? வீட்லயும் எழும்புவார்கள். தீர்க்கதரிசிகளுக்கு தன்னுடைய சொந்த பந்தங்களே, சொந்த வீட்டாரே என்னவா இருக்கிறாங்களா? சத்ருவா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. மனுஷர் நிமித்தம் நம்மளுக்கு போராட்டங்கள் உண்டு. உண்டா இல்லையா? ஆமா உண்டு, நிறைய உண்டு. ஏன் பாஸ்டர் கேக்குறீங்க? மாமியார் மருமகள் ஐயோ பெரிய பிரச்சனையா இருக்கு, மருமகன் மாமனார் பெரிய பிரச்சனையா இருக்குது. ஹல்லேலூயா. நாத்தனார் கொழுந்தியார் எல்லாத்துக்குள்ளயும் என்ன ஓடிட்டு இருக்குது? பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு நடுவே மனுஷன் நம்மளுக்கு எதிர்த்து, நம்மளை நிந்தித்து, நமக்கு விரோதமாய் போராட்டங்களை எழுப்பி கொண்டுதான் இருப்பார்கள். நம்மளை விழத்தள்ளும்படிக்கு சிலர் எழும்பலாம். ஆனால் நீதிமான் இப்படிப்பட்ட மனுஷர் மூலியமாய் வருகிற பிரச்சனைகளை பார்த்து அவன் பயப்பட மாட்டான், அவன் அசையாதிருப்பான். ஹல்லேலூயா. அவன் சொல்லுவான், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஏன்னா கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நீதிமானோட யார் கூட இருக்கிறா? பேசுங்க. நீதிமானோட யார் கூட இருக்கிறா? உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? உங்களுக்கு விரோதமா நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் மனுஷன் எழுப்பலாம். ஆனா தேவன் உங்களுக்காக பட்சத்துல நின்று உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆனா அந்த கான்செப்ட் இங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். நீதிமான் எப்படி ஜெயம் எடுக்கிறான்றத கொஞ்சம் நான் காண்பித்து கொடுக்க விரும்புறேன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆபிரகாமுக்கு விரோதமாய் அந்த எகிப்தினுடைய பார்வோன் மன்னன் விரோதமாய் எழும்பினான். மனைவியாகிய சாராளை இழுத்து கொண்டு போய் வச்சுக்கிட்டான் மனைவியாக்குவதற்கு. இப்போ ஆபிரகாம் நேரடியாய் போய் அந்த பார்வோனுடைய சட்டையை பிடிச்சு, ஏன்டா என் மனைவியை எடுத்த அப்படின்னு அவன் சண்டை போடல. நீதிமானாகிய ஆபிரகாம் விரோதமாய் எழுப்பின அந்த மனுஷனுக்கு இவன் என்ன ஜெயம் எடுப்பதற்கு அவன் செய்த காரியம், ஆபிரகாம் தன் முழங்காலை முடக்கினான். கர்த்தருடைய பயங்கரம் அந்த அரண்மனைக்குள்ளே சென்றது. ராஜா கலங்கினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமாய் லாபான் பயங்கர போராட்டம், 20 வருஷமா பிரச்சனை. கடைசி நேரத்திலையும் பெரிய படையை கூட்டிட்டு யாக்கோபையும் யாக்கோபுடைய சகல ஆசீர்வாதங்களையும் அழிக்குவதற்காக அவன் எதிர்த்து வருகிறான்.
யாக்கோபு கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு நீதிமான். யாக்கோபு ஒரு நாள் எழுந்து போய் லாபானுக்கு நேரா நின்னு ஒத்தைக்கு வாடா பார்த்துக்கலாம் ஒரு நாளும் சொன்னதில்ல. நீதிமான் கர்த்தரை சார்ந்து நிற்கிறவன், கர்த்தர் சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறவன், கர்த்தருடைய சமூகத்தில் முழங்காலிடுகிறவன், கர்த்தருடைய பர்வதத்திற்கு நேராய் கைகளை உயர்த்துகிறவன். கர்த்தாவே, நீரே என்னுடைய கோட்டையும் என்னுடைய துணையுமாய் இருக்கிறீர். இரவு நேரத்துல சொப்பனத்துல கர்த்தர் லாபானோடு பேசுறாரு. யாக்கோபுக்கு விரோதமா ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணக்கூடாது, கொன்றுவேன் உன்னை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமாக நீ ஒண்ணுமே பேசக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனுஷன் உங்களுக்கு விரோதமா எழும்புனா நீங்க மனுஷனுக்கு விரோதமா எழும்பவே கூடாது. அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். நீதிமான் என்றைக்குமே மனுஷனுக்கு விரோதமா என்ன செய்ய மாட்டான். அவன் எதிரியா இருந்தாலும் எழும்பக்கூடாது, எழும்ப மாட்டான். தெரியுமா? நான் யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? டேய், என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் தெரியுமா? எங்க ஏரியால எனக்கு கேங் எத்தனை பேர் தெரியுமா? இதை ஒரு நாள் நீதிமான் சொல்ல மாட்டான். ஆனா நீதிமான் சொல்றதெல்லாம் ஒண்ணே, என் அரணும், என் கோட்டையும், என் துருகமும், என் பலனும் நீங்க மட்டும் தான் டாடின்னு போய் அந்த தாவீது போய் தேவ சமூகத்துல விழுந்தான் பாருங்க. சவுல் முன்னாடி வந்து உட்காருவான். ஹல்லேலூயா. சவுல் துரத்தும் பொழுதெல்லாம், சவுல் எதிர்க்கும் பொழுதெல்லாம், சவுல் நிந்திக்கும் பொழுதெல்லாம், சகல ஜனங்களும் தாவீதை எதிர்க்கும் பொழுதெல்லாம் தாவீது ஒரு நாள் கூட அவர்களுக்கு விரோதமாய் போகவே இல்லை. மாறாக தேவனை மட்டும்தான் சார்ந்திருந்தான். கர்த்தர் யுத்தம் பண்ணினார், கர்த்தர் காரியத்தை மாறுதலை முடிய பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீதிமானுக்கு விரோதமாய் மனுஷர் எழும்பி வரும் பொழுது இவன் மனுஷனை பார்த்து பயப்பட மாட்டான், அதிகாரிகளை பார்த்து பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் பயப்பட மாட்டான். ஏனால் கர்த்தரை சார்ந்து இருக்கிறவன். அதே சமயத்துல இவன் போய் மனுஷனோடு போராட மாட்டான். கர்த்தர் தான் என்ன செய்வாரு? அவனுக்காக போராடுவார். சொல்லுவோமா? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. கர்த்தரை மட்டும் தேடி பாருங்க, நீதிமானுக்காக அவர் என்ன செய்கிறார்னு உங்களுக்கு புரிய வரும். ரெண்டாவது காரியம் வாசிக்கலாம். சங்கீதம் 118 10-11 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். அடுத்தது, என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நல்ல கவனிங்க, மனுஷன் நம்மளுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது நாம் மனுஷனுக்கு விரோதமாக எழும்பிடக்கூடாது. நாம போய் முட்டுக்கட்டை போட்டு நான் வாட பார்த்துக்கலாம் அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வாரு? யுத்தம் பண்ணுவார். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் we don't have time. அதனால நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். நமக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் நமக்கு பெரிய போராட்டம் இருக்கு. நீதிமான்களுக்கு விரோதமா எப்பயுமே என்ன இருக்குது? ஆவிக்குரிய மண்டலத்தில் வாசிக்கலாமா? எபேசியர் 6:12 வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அது நமக்குன்றது யாருங்க? நீதிமானுக்கு. அது போராட்டம் நிச்சயம் உண்டு. எங்க? ஆவிக்குரிய மண்டலத்தில் ஏராளமான போராட்டங்கள் வரதான் செய்யும். நீங்க ரட்சிக்கப்பட்டு 10 நாள் ஆனாலும் சரி, 10 வருஷம் ஆனாலும் சரி, 100 வருஷம் ஆனாலும் சரி, சாகர வரைக்கும் சத்துருவினுடைய போராட்டம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். இருக்குதா இல்லையா? அது நேரடியா இருக்கலாம், சொப்பனங்கள் மூலியமா இருக்கலாம், பல விதத்துல போராட்டங்கள் எழும்பலாம். அதை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த நேரத்துல இப்ப கர்த்தர் கிட்ட நீங்க உதவி கேட்கும் போது, இப்ப கர்த்தர் போய் அழிக்கிறதை விட கர்த்தர் இன்னொரு காரியத்தை செய்வாரு. அவர் உங்களுக்கு ஆவியின் பட்டயத்தை கையில கொடுத்து, இப்ப நான் இல்லடா நீ வெட்டவன. மனுஷன் உங்களுக்கு விரோதமா எழும்பும் பொழுது உங்க வாயை மூட சொல்றாரு. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இது மனுஷன் எழும்பும் போது. ஆனா பிசாசு எழும்பும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நான் இல்ல, நீ என்ன பண்ணு? நீ யுத்தம் பண்ணு. உன் கையில பட்டயத்தை எடு,
உன் வாயில துதியை எடு, சத்திய வசனத்தை எடு, இயேசுவின் ரத்தத்தை எடு, எடுத்து சத்துருவை என்ன செய்ய மேற்கொள். இன்னைக்கு பல பேருடைய குடும்பத்துல சத்துரு ஜெனரேஷனா சந்ததி சந்ததியா சில சாப கட்டுகளை போட்டு வச்சிருக்கிறான். அது உங்க குடும்பத்துல போராடிக்கிட்டே இருக்கு. நீங்க வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க, முடியல. வானம் மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் சேனைகள் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கு. துரைத்தனங்களோட போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. எப்படி மேற்கொள்ள முடியும் நீங்க நினைக்கிறீங்க? எப்படி மேற்கொள்ள முடியும் நினைக்கிறீங்க? நீதிமான் இதை கண்டு அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் இதை கண்டு பயப்படாதிருப்பான். அவன் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவன் உபவாசத்தோடு அவன் தேவனுடைய வார்த்தைகளை அவன் ப்ரொக்ளைம் பண்ணி அவன் டிக்ளேர் பண்ணி அவன் கர்த்தர் கொடுத்த அந்த அதிகாரத்திலே அவன் சத்துருக்களை எதிர்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, நான் தேவனாலே நான் சேனைக்குள் பாய்வேன், நான் கர்த்தராலே நான் மதிலை நான் தாண்டுவேன் என்று சொல்லி சத்துருக்களை நிர்மூலமாக்குகிற அந்த அபிஷேகத்தையும் வல்லமையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை கண்டு நீதிமான் பயப்பட போவதே கிடையாது. ஆவிக்குரிய சத்துருக்களுக்கு விரோதமாய் கர்த்தர் நம்மளை எழும்பி நிற்க பண்ணுவார். நம்ம கொம்பை காண்டமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்கள், இப்படிப்பட்ட சத்துருக்கள் எழும்பும் பொழுது கர்த்தர் நமக்குள்ளிருந்து இந்த யுத்தத்தை பண்றாராம். நம்மளை பண்ண வைக்கிறாரு. நீங்க பண்ணுங்க, நீங்க குடும்பமா உட்காருங்க, உபவாசம் போடுங்க, சத்துருக்களை உங்களால் மேற்கொள்ள முடியும். ஃபைனலி ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவது காரியம். முதல் காரியம், மனுஷன் எதிர்த்து வரும்பொழுது அவன் அசைக்கப்படாதிருப்பான். இரண்டாவது, பிசாசுகள் எதிர்த்து வரும்பொழுது அவன் அசைக்கப்படாதபடிக்கு இருப்பான். மூன்றாவது காரியம், ஏசாயா 57:1 வாசிக்கலாம். தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 13:43 Matthew chapter 13:43. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன். நீதிமானுக்கு தேவன் கொடுக்கிற பெரிய பொக்கிஷத்தை பாருங்க. பிதாவின் ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்களா? சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நீதிமான்கள் சூரியனை போல தேவ ராஜ்யத்தில் பிரகாசிப்பார்களாம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் கேட்பதற்கு விருப்பமாயிருந்தால், வாஞ்சையாயிருந்தால் தேவ வசனத்தை கேளுங்கள். We are standing in the last time. நாம் கடைசி காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தேவன் கடைசி காலத்தில் நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்த சகல தீர்க்க தரிசனங்களும் ஒன் பை ஒன்னா ஒன்னு விடாம எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. காலங்கள் இன்னமும் மோசமாய் போய்கொண்டுதான் இருக்கும். ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி உலகமெங்கும் பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இவ்வளோ டெக்னாலஜி, இவ்வளோ மெடிசன்ஸ், இவ்வளோ என்ன சொல்றது, பயங்கரமான டிரான்ஸ்போர்டேஷன், குளோபலைசேஷன், எவ்வளவோ விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் கூட வரப்போகிற பசி, வரப்போகிற பஞ்சத்தை, வரப்போகிற கொள்ளை நோயை இந்த உலக ஜனங்களால், ராஜாக்களால், எந்த பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்னால் தடுக்க முடியாது. ஏனென்றால் அது வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பல நாடுகள் அதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஆல் ஓவர் தி வேர்ல்ட் நியூஸ நீங்க கவனித்துக் கொண்டே இருந்தீர்கள் என்றால், ஆழமா கவனிச்சீங்கன்னா அதுதான் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் பயப்படுறாங்க. எல்லாரும் வந்தா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. இவ்வளோ டெக்னாலஜி, இவ்வளோ சயின்ஸினுடைய அட்வான்ஸ் எல்லாம் வந்தாலும் கூட தேவன் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தின்படி கொள்ளை நோய்களையோ பஞ்சத்தையோ தடுக்கவே முடியாது. உலகமெங்கும் பயங்கரமான யுத்தங்களும் யுத்த செய்திகளும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. கடைசி காலத்தில் பெரிய காரியம் ஒன்று நடக்கும். வாசிக்கலாம். 2 பேதுரு 3 10-13 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். 2 பேதுரு 3 10-13 வரைக்கும். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும்.
அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியையும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். ஏனென்றால் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். நல்ல வாசிங்க, அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். போதும். ஹல்லேலூயா. எது வாசமா இருக்கும்? நீதி மட்டும்தான் வாசமா இருக்கும். நீதியை பின்பற்றுகிற நீதிமான்கள் மட்டும்தான் வாசமா இருப்பாங்க. இந்த வானமும் பூமியும் அழிந்து போகிறது. கர்த்தருடைய அந்த டெஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸை கர்த்தர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா அது போய் கொண்டிருக்கும். ஒரு நாள் இந்த உலகம் சொல்லும், வானம் பூமி வெந்துருகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் மடிந்து போகிறார்கள். கர்த்தருடைய நாள் பயங்கரமானதா இருக்கிறது. அது மப்பு மந்தாரமா இருக்கிறது. கர்த்தருடைய நாள் பயங்கரமா இருக்கிறது. சகரியாவில் அது குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஆனால் ஏசாயா சொல்றாரு நீதிமான்களை பத்தி, இந்த தீங்கு வருவதற்கு முன்பதாக நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவான். இப்படிப்பட்ட கடைசி காலத்தில் நடக்க போகிற சகலவித போராட்டங்கள் ஒன்றும் நீதிமானை அசைப்பதில்லை. இந்த வானம் அசைந்து போகும், இந்த பூமி அசைந்து போகும், பூமியில் உள்ள பர்வதங்கள் அசைந்து போகும், பூமியில் உள்ள கர்த்தரை தேடாதவர்கள் அசைந்து போவார்கள், ராஜ்யங்கள் அசைந்து போகும், ராஜாக்கள் அசைந்து போவார்கள், சேனைகள் அசைந்து போகும். நீதிமான்கள் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. அவர்கள் என்றென்றைக்கும் அவர்கள் அசைக்கப்படாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே சூரியனை போல் அவர்கள் பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நீதிமான்களுக்காக வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களே சொல்றாரு, ரத்தத்தினால கழுவி உன்னை நீதிமானாக்கிட்டேன், உன்னை ரத்தத்தினால கழுவி உன்னை ஜஸ்டிஃபை பண்ணிட்டேன், உன்னை மன்னிக்க வச்சிட்டேன், உன்னை மன்னிச்சிட்டேன், நீ மன்னிக்கப்பட்டவனாய் இருக்கிற. இப்ப சத்துருவனை குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் உன்னுடைய நடவடிக்கையினால, உன்னை மாற்றாத சில குணாதிசயத்தினால மீண்டும் சத்துரு உன்னை நசுக்கி போடாதபடிக்கு, உன்னை குற்றம் சாட்டாதபடிக்கு அதை விட்டு வெளியே வா. வசனத்திலும் தேவ ஆவியிலும் நிலைத்திரு. தேவ ஆவி வசனத்திற்குள்ளே உங்களை வழி நடத்தி உங்களை நீதிமானாய் சகல கற்பனைகளின்படி நடக்கிற, சகல கட்டளைகளின்படி நடக்கிற, தேவனுடைய சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம நீதிமானாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். இந்த நீதிமான் மனுஷரால் வருகிற பயத்திற்கு அவன் அசைக்கப்படாதிருப்பான். அவன் பிசாசினால் வருகிற சோதனைகளுக்கு அவன் பயப்படாமல் அசைக்கப்படாதிருப்பான். இந்த உலகத்தில் வரப்போகிற தீங்கிலிருந்து தேவன் அவனை தப்புவித்து அவனை நிலைநிற்க பண்ணுவார். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, என்னை நீதிமானாய் மாற்றும். இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படி தேங்க்யூ ஜீசஸ். வசனங்கள் உங்க இருதயத்திற்குள்ள கொண்டு வாங்க. இன்னும் நான் மாற வேண்டியது என்ன ஆண்டவரே? நிறைய இருக்கு. என்னை மாத்திக்க விரும்புறேன், முடியல. ஆவியானவர் என்ன வழி நடத்தி செல்லுங்கப்பா. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். இது உங்களுக்கும் கர்த்தருக்குமான நேரம். This is time for you and God. இது உங்களுக்கும் கர்த்தருக்குமான நேரம். நீங்கள் கர்த்தரோடு பேசுகிற நேரம், கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிற நேரம். உங்களை ஆண்டவருக்கு விட்டு கொடுப்பீங்களா? ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவதற்கு இடம் கொடுப்பீங்களா? ஆண்டவரோடு பேச ஆரம்பிங்க. தேங்க்யூ ஜீசஸ்.
தேங்க்யூ மாஸ்டர். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நம்ம இந்த வர்ஷிப்ல பாடின அந்த பாடலை நம்ம மீண்டும் பாட போகிறோம். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்வேன், வார்த்தையால் திருப்தியாவேன், உங்க சமூகத்தில் அகமகிழ்வேன். யெகோவா சித்கேனோ, நீர் தாம்பா எங்கள் நீதியின் தெய்வம் ஆண்டவரே. நம்மளுடைய கர்த்தர் நீதியின் தேவன். சொல்லுங்க, என்னுடைய தேவன் நீதியின் தேவன், என்னை நீதிக்குட்படுத்துகிற தேவன். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா 56:1 கர்த்தர் சொல்லுகிறார், கடைசியாக சொல்லுகிறார், நீங்கள் நீதியை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சு கொண்டு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நீதியை, நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள். நீங்க நியாயத்தை கை கொள்ளுங்க, நீதியை செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது அவருடைய ரட்சிப்பு வரும், அவருடைய நீதி வெளிப்படும், அது சமீபமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்னைக்கு கேட்ட சத்திய வசனங்கள் நம்மளை புடமிட்டு நாம் எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து தூக்கி நம்மளை நீதிமானாக உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. நான் எதிலையாவது அநீதி நான் செய்திருந்தால் என்னை மாற்றி என்னை நீதிமானாய் மாற்றுங்க என்று ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நல்ல பிதாவே, வசனத்தை நீ போதித்திருக்கிறீர், சத்திய ஆவியானவர் சத்தியத்தை போதித்திருக்கிறீர். இந்த கேட்ட உள்ளங்கள் இருதயத்தில் இந்த வசனம் 18 ஆண்டவரே, எங்கள் மேல் எவ்வளவு பிரியமாயிருக்கிறீர் என்பதை இந்த வசனங்கள் மூலியமாக நாங்கள் அறிந்து உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக, ஆண்டவரே, பொல்லாப்பு வருகிறதுக்கு முன்பாக நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அந்த நீதிமான் நாங்களாக இருக்கணும். ஆண்டவரே, எங்களை கிருபை செய்யுங்க, எங்கள் சபை மக்களாக இருக்கணும். நீதிமான்களாக எங்களை நீர் எடுத்துக்கொள்ள போகிறதுக்காக நன்றி செலுத்தி உம்முடைய வந்திருக்கிற யாவரும் மேலும் உம்முடைய நீதியை ஆண்டவரே அனுப்புங்க. நீதி உள்ள பிள்ளைகளாய் இருக்க கிருபை செய்யுங்க, நியாயத்தை கை கொள்கிற பிள்ளைகளாய் இருக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நீதியை செய்யுங்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கண்கள் உம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும், நீதிமான்கள் மேல உம்முடைய கண்கள் இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும் தயவும் உம்முடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக. எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் கொடுப்பீராக. நீதிமான்களுக்கு ஒரு கேடு வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் விரும்புகிறது கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கீங்களே, அப்படியாக நீதிமான்களாக இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் விரும்பினதை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.